அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, களத்திரஸ்தனியால் உங்களுடைய ஜாதக கட்டமை மாறப்போகுதுங்க. ஆமாங்க, களத்திர சனியாக அமரப்போகின்ற சனி பகவானுடைய பயிற்சி குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் 2025 புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்கள் பயனடைஞ்சுக்கிடலாம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் 2025 விதிக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் எல்லாருக்குமே வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த விதத்தில் மாற்ற போகிறாரு? உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு, அதாவது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29 பெயர்ச்சியாகி 7ஆம் வீடான மீன ராசிக்கு மாற போகிறாருங்க. மீன ராசி உங்களுக்கு 7ஆம் வீடு, களத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணை, உறவுகளை, நண்பர்களை, பார்ட்னர்ஷிப் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது தான் 7ஆம் வீடு. அப்படிப்பட்ட 7ஆம் வீட்டு அமர்கிறார் சனி பகவான். பொதுவாக சனி பகவான் இருக்கும் இடத்தினை விருத்தியும் பார்க்கும் இடத்தினை பாழ்படுத்தியும் விடுவார்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அப்படி 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் களத்திரத்தினை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். களத்திரம் என்றால் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை அடையாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார். வாழ்க்கை துணை வழியில் வரவுகள், யோகத்தினை, தொழிலை கூட ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். திருமண வாழ்க்கையில் திருப்பங்களும் திருப்தியும் நிச்சயமாக உண்டுங்க. அதே போல் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குங்க. வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு தான் இந்த மீன ராசி. அதுக்கு அதிபதி குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு மீன ராசி, அதுக்கு அதிபதி குரு பகவான். அவர் 10ஆம் வீடான மிதுன ராசியில் 2025 போய் அமர்ந்துடுவார். அப்போ கடமைகள் முடியும் காலமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிப்பீங்க. வீடு, வண்டி வாகன மாற்றம் இதெல்லாம் உண்டு. வேலை ரீதியாக மாற்றம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய எதிரிகள், துரோகிகள் இடமாறி போயிடுவாங்க. அதனால் எதிரி பிரச்சனை இனிமேல் தீர்ந்து போயிடும். இப்போ சனி பகவானுக்குரிய பார்வை பலன்களை பார்த்துடலாம். சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வை பலன் உண்டுங்க. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு சனி பகவான். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. அப்போ பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, வயதில் மூத்தவங்க, அந்தஸ்தில் உயர்ந்தவங்க என பணம், பதவி எல்லாத்துலேயும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட உங்கள் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தருணம் அமைந்துவிடும். மேலும் 7ஆம் பார்வையை உங்கள் ராசி மீது பதிக்கிறாரு. அப்போ உடல் ரீதியாக நீங்கள் கவனம் அக்கறையோடு இருக்கணுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்த்து கையாள வேண்டும். தேவையில்லாத ஜாமீன், கேரண்டி கையெழுத்து இதெல்லாம் போடாதீங்க. பொறுப்பு தேவையில்லாமல் ஏற்றுக்காதீங்க. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு 4ஆம் வீடு. அப்போ வண்டி வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமானது நிச்சயமாக இருக்குங்க. மேலும் இந்த விஷயத்திலெல்லாம் கவனமும் தேவைங்க. வண்டி வாகனம் இயக்கும்போது, அதில் போகும்போது கூடுதல் கவனம், எச்சரிக்கை வேண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் சொத்து தகராறு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வரும். சுமூகமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் இந்த 5ஆம் வீடான மகரத்துக்கும் 6ஆம் வீடான கும்பராசிக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் 7ஆம் வீட்டில் அமர்றாரு. அப்போ நினைத்த மாதிரியே திருமண வாழ்க்கை, நினைத்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். உயர்கல்வி, ஆன்மீகம் இந்த விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுங்க. வேலையில் நன்மை நடக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் ஆரம்பித்து வேலை வரைக்கும் நன்மைகளை பெற்று தருவார் இந்த களத்திர சனி. அப்போ காசு பணத்தையும் கொடுத்து கண்ணீர் துடைக்கும் சனியாக இருக்க போகிறார். நீங்கள் இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடுங்க. 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால்
நீங்கள் சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் பல பெற்று தருவார். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.